தீபிகா, வயநாடு பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 26 சென்டிமீட்டர் கனமழை பொழிந்ததால் அந்த பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பகுதியில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு தேநீர் கடை, ஒரு தேவாலயம் மற்றும் ஒரு கட்டிடம் ஆகிய மூன்றும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவில் சிக்கி இருப்பவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் என்று முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அதிகாரபூர்வமாக 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்றும், சேற்றில் புதையுண்ட தொழிலாளிகள் 6 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், மேலும் அருகில் உள்ள எஸ்டேட் பகுதியிலும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகமாக இருக்கும் என்றும் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்போது அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திடீரென 26 சென்டிமீட்டர் மழை பொழிவு ஒரே இடத்தில் பெய்ததால் ஏற்பட்ட நிலச்சரிவு அந்த பகுதியில் உள்ள கட்டிடங்களோடு சேரும் சகுதியும் அடித்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவாலயம், அந்த டீ கடை மற்றும் அருகில் ஒரு கட்டிடம் ஆகியவற்றில் 20 பேர் வரை இருந்ததாகவும், அவர்கள் சேரும் சகதிக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும்படி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் கூறியிருக்கிறார்கள். மீண்டும் இப்போது அதே வயநாடு பகுதியில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் மீண்டும் 20 சென்டிமீட்டர் வரை கனமழை, அதி கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அங்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தாண்டி 26 சென்டிமீட்டர் வரை கனமழை பொழிவு இருந்த சூழ்நிலையில் இப்போது மீண்டும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதால் அதே பகுதியில் கனமழை பொழிந்தால் மீட்பு பணி மேற்கொள்வதில் கடுமையான தொய்வு ஏற்படும். மீண்டும் அந்த பகுதியில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழைப்பொழிவு ஏற்படும் பொழுது அங்கு ஏற்கனவே சிக்கியுள்ளவர்களை மீட்பதிலும் அங்கு புதிதாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடும் என்றும் தெரிகிறது. இந்த நிலச்சரிவு தொடர்பாக அங்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் உள்ளூர் மக்களோடு இணைந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வயநாடு நிலச்சரிவானது ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோல் மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கு முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அந்த பகுதி மக்கள் ஏற்கனவே வேண்டுகோள் கொடுத்திருந்தார்கள். இருந்த போதிலும் இப்போது மீண்டும் அதே வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் சிக்கி இருக்கக்கூடும் என்பது மேலும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது கேரள மாநில வேளாண் துறை அமைச்சர் சித்திக் அந்த பகுதியில் நேரில் பார்வையிட்டு சேதம் எவ்வளவு, உயிர் பலி எவ்வளவு, மீட்பு பணி என்ன நடைபெற்று வருகிறது என்பது குறித்து அவர் தெரிவிப்பதை இப்போது நாம் பார்க்கலாம். തുരങ്കപാത നിർമ്മാണവുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് അശാസ്ത്രീയമായി മണ്ണ് കൂട്ടിയിട്ടതുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് ഉണ്ടായിട്ടുള്ള ഒരു വലിയ ദുരന്തം ഇന്ന് കള്ളാടിയിൽ, മേപ്പാടി പഞ്ചായത്തിൽ കള്ളാടിയിൽ നമ്മളെയൊക്കെ വളരെയധികം വിഷമിപ്പിക്കുന്നതായ ഒരു സാഹചര്യം ഉടലെടുത്തിരിക്കുകയാണ്. ഇതിലിപ്പം നിലവിൽ വിംസ് ആശുപത്രിയിൽ 6 പേർ നിലവിൽ ചികിത്സ തേടി എത്തിയിട്ടുണ്ട്. കിരൺ കുമാർ, ദിലീപ്, സൂരജ് യാദവ്, സഞ്ജയ്. To remove all this soil from the spot, the preliminary information is that the contractors of the tunnel has not obeyed the order issued by the Honorable District Collector and the Disaster Management Authority. So will there be any action against the contractors? That we have to get the report from there. Now we are sending 2 ministers, the agriculture minister from that district and the revenue minister. They are going to the spot, and the CM's office, Chief Secretary's office and the disaster management office is monitoring all the rehabilitation and the rescue operations. The heavy rains are continuing in Wayanad. Is there any trouble in continuing the rescue work? We are watching what is happening. More people are there in 7 persons, that is the first information. Preliminary information is that 7 persons are missing, 7 are in the hospital. Are there concerns of more people being stuck? Do we have? No. First information is that 7 persons are missing. First batch is there, and second batch is reaching there within few minutes, and our defense security force is ready to go there. Thank you, sir. Everything is all right. Thank you. Minister. துயரம் தொடர்பாக இப்போது கேரள முதலமைச்சர் வி.டி. சதீசன் அளித்த அந்த பேட்டியில் 7 பேர் இதுவரை காணாமல் போயிருக்கிறார்கள் என்றும் மீட்பு படையின் முதல் பிரிவினர் அந்த
நிலச்சரிவு ஏற்பட்ட பேரழிவு ஏற்பட்ட பகுதியில் நெருங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் அவர்கள் கொடுத்த முதல் கட்ட தகவலின்படி 7 பேர் இதுவரை மாயம் என கேரள மாநில முதலமைச்சர் வி டி சதீசன் அளித்த அந்த பேட்டியில் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதற்கு முன்பு எத்தனை பேர் மாயம், எவ்வளவு உயிரிழப்பு என்பது குறித்த குழப்பம் இருந்த சூழ்நிலையில் உறுதியான தகவல்களை, அதிகாரப்பூர்வமான தகவலை கேரள மாநில முதலமைச்சர் வி டி சதீசன் இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். வயநாடு பகுதியில் மலப்புரம் வயநாடு இந்த பகுதியை இணைக்கும் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த மேப்பாடி என்ற இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சேரும் சகதியும் தண்ணீரோடு அடித்து வந்த அந்த இயற்கை பேரழிவில் ஒரு தேநீர் கடை, ஒரு தேவாலயம், ஒரு பள்ளிக்கூட கட்டிடம் ஆகிய 3 கட்டிடங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. அதனுள் சிக்கியவர்களில் 7 பேர் மாயமாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு படையினரும் இந்த மீட்பு பணியை தீவிரப்படுத்தி இருப்பதாக வி டி சதீசன் தெரிவித்திருக்கிறார். அந்த பகுதி முழுமையாக மீட்பு படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் 7 பேர் வரை உயிரிழந்திருக்க கூடும் என வி டி சதீசன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். வயநாட்டில் மீண்டும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் அங்கு மீட்பு பணிகளை விரைவுபடுத்துவதற்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் கேரள முதலமைச்சர் வி டி சதீசன் இப்போது அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தீபிகா.